இன்றைக்கான வேலைவாய்ப்பு செய்தியில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குவைத் நாட்டுக்கு கேஸ் அண்ட் ஆயில் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு ஆளை எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கான வேக்கன்சி என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 18 விதமான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அல் அரபாங்கிற ஒரு கன்சல்டிங் மூலியமாக தான் வந்து ஆளை எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அட்ரஸ் அண்ட் டீட்டெயில் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், எண்டில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன ஜாப் வேக்கன்ட் இருக்குது, ஸோ அந்த ஜாபுக்கு என்னென்ன சேலரி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேகன்சி மெக்கானிக்கல் ஃபோர்மேன். மெக்கானிக்கல் ஃபோர்மேனை பொறுத்த வரைக்கும் 350 கேடி சேலரி கொடுக்குறாங்க. தின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தின்னருங்கிறது 273 ரூபா. ஸோ நம்ம இந்தியா மதிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 95,550 ரூபா அமௌண்ட் வரும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு தின்னருங்கிறது வந்து 273 ரூபா போட்டு நீங்கள் நம்ம இந்திய மதிப்புக்கு வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுபோக சிவில் ஃபோர்மேனை பொறுத்த வரைக்கும் 300 கேடி சம்பளம் சொல்லியிருக்காங்க. வெல்டர் ஏஆர்சி. ஸோ ஏஆர்சி வெல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 230 கேடி சம்பளம். அடுத்து டிக் அண்டு ஏஆர்சி வெல்டர், அதுக்கும் வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா 230 தினர் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல்டிங் அண்டு கிரைண்டர், ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் 140 கேடி சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைப்பு ஃபேப்ரிகேட்டர், ஸோ பைப் ஃபேப்ரிகேட்டரை பொறுத்த வரைக்கும் 190 தினர் சேலரி கிடைக்கும். ஹைட்ரோ டெஸ்ட் ஃபிட்டர், ஸோ ஹைட்ரோ டெஸ்ட் ஃபிட்டர் பொறுத்த வரைக்கும் 160 தினர் சேலரி கிடைக்கும். ஹெச்எஸ்எஸ் அப்ளிகேட்டர் 180 தினர் சேலரி கிடைக்கும். அடுத்த வேக்கன்சி ஹெச்பிபி பெயிண்டர். ஸோ ஹெச்பிபி பெயிண்டரை பொறுத்த வரைக்கும் 250 தினர் சேலரி கிடைக்கும். அடுத்த வேக்கன்சி ஏர்லெஸ் பெயிண்டர். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் 200 தினர் சம்பளம் கிடைக்கும். அதுக்கு அடுத்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்டர் 150 தினர் சேலரி கிடைக்கும். பார்பெண்டர், ஸோ பார்பெண்டர் ஸ்டீல் ஃபிக்சர், அதை பொறுத்த வரைக்கும் 150 தினர் சேலரி கிடைக்கும். அடுத்து மேஷனை பொறுத்த வரைக்கும் 150 தினர் சேலரி கிடைக்கும். எலக்ட்ரீஷியன் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மிஷினுக்கு உள்ள எலக்ட்ரீஷியன் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 180 தினர் சேலரி கிடைக்கும். அடுத்து லேபர் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 130 தினர் சேலரி கிடைக்கும். பைப் ஃபிட்டர், ஸோ பைப் ஃபிட்டரை பொறுத்த வரைக்கும் 160 தினர் சேலரி கிடைக்கும். அடுத்து ரிக்கரை பொறுத்த வரைக்கும் 140 தினர் சேலரி கிடைக்கும். அடுத்து ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் 110 தினர் சேலரி கிடைக்கும். இந்த 18 விதமான வேக்கன்சிக்கும் ஆளை எடுக்கிறாங்க. ஸோ இதனுடைய இன்டர்வியூ டேட் வந்து பார்த்திங்கன்னா வருகிற நவம்பர் 26 அன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி அண்டு சென்னை. ஸோ இவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிறோன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து ஃபர்தராக வேறு என்னென்ன உங்களுக்கு டவுட் இருக்கோ நீங்கள் தெளிவாக கேட்டுக்கலாம். அதுபோக குவைத் நாட்டுக்கு ஹவுஸ் டிரைவர், குவைத் ரிட்டர்ன் ப்ளஸ் வந்து கல்ஃப் ரிட்டர்ன், ஸோ இந்த டிரைவர் வேக்கன்சியும் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம மூலியமாக வந்து விசாவும் கிடைக்கும். ஸோ இது அதில் இருக்கக்கூடிய விசா வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த நம்பருக்கு வந்து உங்கள் டீட்டெயிலை அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நீங்கள் குவைத்து கல்ஃப் ரிட்டனாக இருந்தால் கண்டிப்பாக கல்ஃபில் எத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வேணும். அவங்களுடைய பாஸ்போர்ட்டு, உங்களுடைய லைசன்ஸு, இந்தியா லைசன்ஸு ப்ளஸ் கல்ஃப் லைசன்ஸ் வேணும். குவைத்து ரிட்டர்ன் ஆகியிருந்தால் குவைத்தில் இருந்து போய் கண்டிப்பாக 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஹவுஸ் டிரைவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகியிருந்தால் மட்டும்தான் விசா வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க. அது போக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு எதுவும் ஜாப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஜாப் வேக்கன்சியில் சந்திப்போம். பாய்.